ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார். டெல்லி லீக்ஸில் என்னென்ன சொல்ல இருக்கிறார் என பாருங்கள், கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் அருண். நமஸ்காரம். ரொம்ப பரபரப்பான டெல்லி. இந்த வாரம் டெல்லி லீக்ஸ் அதானி லீக்ஸா மாறினாலும் மாறிடும். அப்பேற்பட்ட ஒரு செய்திகள். டெல்லி லீக்ஸ் என்பது அம்பானி லீக்ஸ், அதானி லீக்ஸ் என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொள்ளலாம். தடபுடலாக மதர் ஆஃப் மேரேஜஸ். இன்று நடக்கக்கூடிய மும்பையில் அம்பானி மகனின் ஆனந்தின் மேல் ஒரு கல்யாணம் என்பது 7 ஸ்டார் அல்ல, 70 ஸ்டார். 100 கோடி செலவழித்து செய்கிறார்கள். உலக பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். இதனிடையே அரசியல், அதுதான் டெல்லி லீக்ஸ். இந்தியா கூட்டணி இதில் உடைகிறது, அதுதான் டெல்லி லீக்ஸ். நான் அங்கிருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார். டெல்லியில பாக்குறோம் ஒரு பரபரப்பான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க, ஆனா ஒட்டுமொத்த கேமராஸும் அப்படியே டெல்லியில இருந்து மும்பையை திரும்பி இருக்கிறது. ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட், அம்பானி அவருடைய இளைய மகன், அவருடைய திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குது. இந்த மாநகராட்சியோட பட்ஜெட், இத்தனை சிட்டிஸோட பட்ஜெட் அப்படின்னு பல கால்குலேஷன்ஸ் போட்டு இத்தனை பட்ஜெட்டுக்கு இணையானது அப்படின்னு நம்ம ஒப்பீடு செய்யற அளவுக்கு மிகப்பெரிய கிராண்ட் செரிமோனியா நடக்கிறது. உலக லெவல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாம் வருகின்றனர். இந்தியா அளவில் இருக்கக்கூடிய முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், மாநில அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என எல்லாரும் படையெடுக்கின்றனர். ரொம்ப கிராண்டா நடக்கிற கல்யாணம். இந்த கல்யாணத்துல எவ்வளவு கிராண்டா இருக்கோ சர்ச்சைகளும் இருக்கும்ல. சர்ச்சை என்ன அப்படின்னா, அவங்க கல்யாணத்துல இல்ல, அங்க அட்டன் பண்ற விஷயத்துல. இதுல காங்கிரஸுக்கும் மற்ற இந்தி கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு முரண்பாடு இருப்பதாகவும், காந்தி பரிவார் அதாவது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்க யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனா காங்கிரஸ் மற்றவர்கள் அட்டன் பண்ணுவாங்க, இந்தி கூட்டணியில மத தலைவர்கள் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு வெர்டிக்கல், ஹரிசாண்டல்னு எல்லா கோணத்திலையும் ஒரு ஸ்பிரிட் இருப்பதாக ஒரு பார்வை. உங்களுடைய டேக்ஸ். முகேஷ் அம்பானியினுடைய மகன் ஆனந்தினுடைய திருமணம் பலத்த ஒரு தடபடலாக இருக்கிறது. இன்று காலை மும்பை விமான நிலையத்தில் 140 ஸ்பெஷல் ஏர்கிராப்ட் தடம் இறங்கி இருக்கிறது. அதிலிருந்து பார்த்து கொள்ளலாம், அகில உலகத்திலிருந்து அவ்வளவு கடினமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். இருப்பினும் முகேஷ் அம்பானி தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு சிறப்பாக திருமணம் செய்து வைத்து அவருக்கு முக்கிய பொறுப்புகளையும் கொடுத்து விட்டார். இனி முகேஷ் அம்பானி இந்த தொழில் துறையிலிருந்து ஓய்வெடுத்துக் கொள்வாரா அல்லது ஏதாவது ஒரு அயல் நாட்டில் போய் செட்டில் ஆயிடுவாரா என்றெல்லாம் ஒரு விஷயங்கள் டெல்லியில் உலாவுகின்றன. இது நடுவே இந்தி கூட்டணியில் ஒரு குளறுபாடு. இன்று காலை லாலு பிரசாத் யாதவும், தேஜஸ்வி யாதவும், ராப்ரி தேவியும் மொத்தம் 18 பேர் முகேஷ் அம்பானினால் அனுப்பப்பட்ட சிறப்பு விமானத்திலிருந்து, அதாவது பாட்னாவிலிருந்து மும்பாய் வந்திருக்கிறார்கள். அந்த விமானத்தில் 28 சீட் இருக்குது. 28 பேர் ஃபுல்லா இறக்கியிருக்காங்க. மம்தா பானர்ஜி வந்தாச்சு. அகிலேஷ் யாதவுக்கு ஒரு சிறப்பு விமானம், அவர் வந்துட்டாரு. அது நடுவே உத்தவ் தாக்கரே. போதாத குறைக்கு இந்திய அலையன்ஸில் ஒரு குழப்பம் வந்து விட்டது. ராகுலை ஏன் பிரதமராக்க வேண்டும் என்று ஒரு கோஷம் வர ஆரம்பித்து விட்டது. ராகுலுக்கு என்ன தெரியும் அரசியல்? ராகுலை ஷேடோ பிரைம் மினிஸ்டர் என்று கூப்பிடக்கூடாது, பிரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் என்று சொல்லக்கூடாது என்று மம்தா பானர்ஜி தன்னுடைய ஆதங்கங்களை தெரிவிக்கிறார். இதனிடவே இன்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. இன்ட்ரீம் பெயில் கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ்ல. ஆனா அவர் தொடர்ந்து ஜெயிலில் தான் இருப்பார், சிபிஐ கேஸ்ல. இந்த குழப்பங்களிடையே ஒவ்வொரு தடங்களையும் அவர் தாண்டி வருகிறார். நம்ம அகிலேஷ் யாதவனுடைய ஒரு முயற்சி காரணமாகவும், அகிலேஷ் யாதவனுடைய ஒரு வழக்கறிஞர்கள் எல்லாம் அகிலேஷ் யாதவ் தான் தருகிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு.
அபிஷேக் மனு சிங்கி இன்று காலை சுப்ரீம் கோர்ட்டில் இந்த விடுதலை வாங்கி கொடுத்த பிறகு சிறப்பு விமானத்தில் மும்பை சென்று அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார், முகேஷ் அம்பானி கல்யாணத்தில். ஆக மொத்தம் ராகுல் காந்தியை தவிர மற்ற அனைத்து தலைவர்களும் இருக்கிறார்கள். இதில் ஒரு டெல்லி லீக்ஸ் என்ன என்று கேட்டால், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பிரதிநிதியாக ஒரு குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள் அந்த திருமணத்திற்கு. அதுதான் ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ். அந்த ஆக்சுவலி சிஎம் ஸ்டாலின் வாஸ் இன்வைட்டட், ரைட்? அவர் போவாருன்னு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப இது வரைக்கும் வந்த மாதிரி பிறக்கிற மாதிரி என்ன ராகுல் காந்தி கோவித்துக் கொள்வாரோ என்று இருப்பினும் இந்த அதானி இந்த அம்பானி கல்யாணத்துல அதானிக்கு வந்துடும். நம்ம இப்போ அதானி வரணும் சார், அங்கதான் வரணும். ரொம்ப தமிழகத்தை ஒரு பரபரப்பாக ஒரு தகவல் வந்து ஆட்டி வைத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா பிரேக்கிங் நியூஸ்லயும் வந்த தகவல்னா அது அதானியுடன் முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பு, தமிழகம் வந்தவர். முகேஷ் அம்பானியுடைய திருமணத்தில் ஸ்டாலின் கலந்து கொள்கிறாரா இல்லையா, ராகுல் காந்தியை குஷிப்படுத்த வேண்டும் என்று அவர் ஒதுங்கி இருந்து தன்னுடைய மருமகனையோ மகளையோ வேற யாராவது அனுப்பிச்சிருக்காரு யாருக்குமே தெரியாது, ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். எந்த ரகசியம் அதானி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, அதானிக்கு தமிழக போலீசார் கூட பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள். விமான நிலையத்திலிருந்து அந்த ராயப்பேட்டை அங்கிருந்து ஈசிஆர் போயிருக்காரு, 4 மணி நேரம் தங்கியிருக்காரு. அதுல கௌதம் அதானி தன்னுடைய 18 டாப் எக்ஸிகியூட்டிவ் கூட ஆட்சி வந்திருக்காங்க. தமிழகத்தில் உள்ள எலக்ட்ரிக் மீட்டர்ஸ் எல்லாம் மாடர்னைஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு எலக்ட்ரிசிட்டி தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு ஒரு வேண்டுகோள் விட்டு அதில் 28,000 கோடி ரூபாய் செலவில் 5 வருட திட்டம். அதையும் தவிர குறைந்தது 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவர் பெனிஃபிட் அடைந்திருக்கிறார் கௌதம் அதானி தன்னுடைய 4 மணி நேர விஜயத்தில். அதற்கு முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியும், ஏன் முதலமைச்சரிடம் கூட 1/2 மணி நேரம் தனியாக பேசியதாக டெல்லியில் செய்திகள் உலாவுகின்றன. ஏன் கௌதம் அதானி பரந்தூர் விமான நிலையத்திற்கு டெண்டர் இல்லாமல் எங்களுக்கு நேராக அந்த விமானத்தை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள், நாங்கள் பரந்தூர் விமானத்தில் இருக்க அந்த கிராம போராளிகளிடமிருந்து பேசி நிலத்தை வாங்கிக் கொள்கிறோம், லேண்ட் அக்விசிஷன் கூட நாங்க பாத்துக்கிறோம், எல்லாமே எங்கிட்ட கொடுத்துருங்க. எப்படி மும்பை ஏர்போர்ட் ஜிபிகே இருந்து நாங்கள் வாங்கினமோ அதே. ஆனா இப்ப பாருங்க, அதை டைவர்ட் பண்ற மாதிரி சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, ஓசூர்ல விமான நிலையம் வரும்னுட்டாரு. அதுவும் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் தான். ஆக மொத்தம் அதானியினுடைய சென்னை விஜயத்தை பற்றி ஏன் சில கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரசும் வாயடைத்திருக்கின்றன, அதுதான் டெல்லி லீக்ஸ். ஏன் எதுக்கெடுத்தாலும் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவினால் மாத சந்தா பெறும் கம்யூனிஸ்ட் கட்சி மாதம் 15 கோடியோ 10 கோடி ஏதோ பணம் வாங்குறாங்கல்ல காசோலை மூலமாக, அந்த மாதிரி சொல்லிட்டு ஏன் அவங்க வாயெடுத்து இருக்கிறார்கள்? டெண்டர் இல்லாமல் யாராவது கொடுக்க முடியுமா? இது வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக் கொடுத்துருந்தா விட்டுருப்பாங்களா? இது கவர்மெண்டே கொடுக்குது, தமிழக அரசாங்கமே நேர கொடுக்கிறது. இது எல்லாம் விட்டுருங்க. அங்க எண்ணூர் ஏர்போர்ட் பரக்குடி, அந்த ஏர்போர்ட் அது சீபோர்ட், அந்த சீபோர்ட் டெவலப்மெண்ட் கூட சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இத்தனையும் தாரவாத்தி கொடுக்குது. அண்டை மாநிலமான ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா, அண்டை மாநிலமான விழிஞம் ஏர்போர்ட், இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த இது நம்ம துறைமுகத்தை இனாகரேட் செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் கப்பல் வரப்போகுது. இதெல்லாம் வச்சுட்டு திமுகவிற்கு 2026க்கு கஜானா பெட்டி தயாராகிறதா என்பதுதான் கேள்வி அருண். அதுதான் டெல்லி லீக்ஸ். அதான் எத்தனை 2000 கோடியா 3000 கோடியா கஜானா பெட்டி எவ்வளவு வரப்போகிறது? வெயிட் அண்ட் வாட்ச். இதெல்லாம் இது வந்து ஒரு வெறும் தொழில் முதலீடு தான் நமக்கு பார்க்கணும். ஒரு தொழிலதிபர் வந்து ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இந்த ஸ்டேட்டுக்குள்ள பாக்குறாரு அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு தொழில்துறைக்கான ஒரு சாதகமான விஷயம், வேலை வாய்ப்பு, இப்படிதான் நம்ம பார்க்கணும். இல்லை நம்ம பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குன்னு சொல்றீங்களா? ராகுல் காந்தியினுடைய மூக்கு நாடில இருந்து பார்த்தா இருக்கும், அவருடைய ஸ்பெக்ட்ரம்ல இருந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஷூட் பூட் கி சர்க்கார், ஷூட் பூட் கி சர்க்கார், ஷூட் பூட் கி சர்க்கார், ஷூட் பூட் கி சர்க்கார், கட்டா கட் கட்டா கட் கட்டா கட் சர்க்கார். சோ அவங்க எல்லாம் சொல்றாங்க, ராகுல் காந்தி சொல்வதெல்லாம் டரோமத் டரோமத், பயப்படாத பயப்படாத. ஆனா அவரே பயந்தாங்கொள்ளி. இன்று பாருங்க, இந்த கல்யாணத்தை முகேஷ் அம்பானி கல்யாணத்தை அவர் ஃபாரின் போயிட்டாருங்க தெரியுமா உங்களுக்கு? 3 நாளைக்கு. ராகுல் காந்தி இந்தியாவில் இல்லை இப்போ.
எதுக்காக மீண்டும் மீண்டும் அயல்நாடு செல்கிறார்? அவருக்கு எதான குடும்ப பிரச்சனையா, இல்ல வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக ஃபாரின் போறாங்க? ஒரு எதிர்கட்சி தலைவர் போகிறார் என்றால் அதை பொதுமக்களுக்கு சொல்லித்தர வேண்டாமா? சோ ஆக மொத்தம் அதானி அம்பானி என்ற பேசியாச்சு நாம் இருவரும். ஒரு விஷயத்தில் பார்த்தால் கண்டிப்பாக கௌதம் அதானி சென்னை விஷயம் என்பது டெல்லியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அருண், அதில் கஜானா பெட்டி வரும்படி லக்ஷ்மி எவ்வளவு வருகிறார் என்றதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கூடிய விரைவில் தமிழக அமைச்சரவை கூடி இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி ஒரு மாபெரும் முடிவு எடுப்பார்கள். அது பரந்தூர் விமான நிலையத்திற்கு நல்லதாகத்தான் மொழியும், தொழில் வளர்ச்சிக்குத்தான் இருக்கும். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய மக்கள் என்ன செய்வார்கள்? அதை பற்றி கௌதம் அதானிக்கு கவலை இருக்கிறதா? இருக்கிறது. கண்டிப்பாக அவரும் ஏதாவது செய்து விடுவார் என்று தான் பற்பல மனைகளிலிருந்து செய்திகள் வருகிறது. அதுதான் டெல்லி லீக்ஸ், அதானி லீக்ஸ், அம்பானி லீக்ஸ். நம்ம இப்ப வேற ஏதாவது சப்ஜெக்ட் போலாம் அருண். எஸ் சார், கண்டிப்பா ஒரு தகவல் வந்து சர்ஃபேஸ் ஆனதை நம்ம பார்த்தோம். அதை பத்தின டேக் உங்ககிட்ட தான் கேட்கணும்ட்டு கேட்கிறோம். தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை போராட்ட களமாக தேசிய அரசியலை மாற்ற எதிர்கட்சிகள் திட்டம், மோடி கவர்மெண்ட்டை மைனாரிட்டி கவர்மெண்ட்டை மட்டும் இல்லாம ஒரு பேக் ஃபுட் கவர்மெண்ட்டா மாற்றணும், அவர்களை எப்பவுமே பின்கால ஒரு பதில் சொல்லக்கூடிய இடத்துலயே அவங்க தள்ளணும், ஒரு சிஏஏ ப்ரொடெஸ்ட், ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் போல நாட்டில் வந்து பல முக்கியமான நகரங்கள போராட்டங்களின் மூலம் சோக் பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாகவும், குறிப்பாக ரயில்வே துறை மூலியமாக அதில் வந்து ஸ்ட்ரைக் நடத்தி நாட்டை ஸ்தம்பிக்க வைக்க சில சதி நடக்கிறது அப்படின்றும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம சர்ஃபேஸ் ஆகிறத பார்க்குறோம். குறிப்பா வந்து இது பாஜக ஆதரவா இருக்கக்கூடிய பலர் வந்து இந்த விஷயத்தை எழுப்பியிருக்கின்றனர். இதை வந்து ஒரு எச்சரிக்கை மணியாக நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு விடுத்திருக்கின்றனர். நீங்க அது மாதிரி ஏதாவது விஷயத்த சென்ஸ் பண்றீங்களா? மோடி கவர்மெண்ட்டை இக்கட்டான நிலையை தள்ளுவதற்கு இந்தி கூட்டணியின் ஏதாவது சதி? டெல்லி லீக்ஸ் கண்டிப்பாக மிக முக்கியமான குறிப்புக்கு தாங்கள் வந்திருக்கிறீர்கள். டெல்லியில் சதி திட்டம் நடக்கிறது, நரேந்திர மோடியை வீழ்த்த வேண்டும் என்று. அந்த சதி திட்டத்திற்கு அகில உலக சப்போர்ட் இருக்கிறது. ராகுல் காந்திக்கு பின்னணியில் அவர் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய லோகோமோட்டிவ் இன்ஜின், மும்பையில் இருக்கக்கூடிய லோகோமோட்டிவ் இன்ஜின், சென்னையில் இருக்கக்கூடிய லோகோமோட்டிவ் இன்ஜின் கணக்கெல்லாம் போய் இன்ஜின் டிரைவர் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்க செப்டம்பர்ல என்று நினைக்கிறார்கள். அதுதான் இந்த மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்பாக இதை செய்ய வேண்டும் என்று. இது மத்திய உளவுத்துறைக்கும் அஜித் தோவலுக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோவிற்கும் தெரியும். இதைத்தான் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மந்திரி பேசும் பொழுது சடியந்திரன் ஜோபி கரேகா உஸ்கோ உசி பாஷாமே மே ஜவாப் தே दूंगा, யார் எந்த விஷயத்தை சொன்னாலும் சதி திட்டம் நடத்தினாலும் அதே சதி திட்டத்திற்கு மூக்கொடைப்பு பதில் தருவேன் என்று ஹிந்தியில் பேசினார். அப்பொழுதுதான் அவருடைய பாஷையிலேயே கொடுக்கப்படும், உங்க பாஷையிலேயே பதிலடி கொடுக்கப்படும், உசி பாஷாமே ஜவாப் மிலேகான்னு சொன்னார். சோ அந்த மாதிரி ராகுல் காந்தி செல்லக்கூடிய திருட்டு ஜனங்க இந்த சதி திட்டங்களை எல்லாம் நரேந்திர மோடி நன்றாக அறிவார். எது இருப்பினும் நரேந்திர மோடிக்கு ஒரு தர்ம சங்கடத்தை இந்த 3 தேர்தலில் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியினுடைய சதி திட்டம். நாடாளுமன்றத்தை முடக்குவது, பொது வாழ்க்கையை முடக்குவது. இதை பாருங்க, அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காருங்க, டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 5 கேமராமேனோட போயிருக்காரு. அங்க போய் இருக்கவனோட பேசுறாரு. என்ன பேச தெரியாதான்னு ஒரு போட்டோ எடுத்துன்னு வந்துடுறாரு. மீதி ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் ஒரு கவலையா இருக்குது, அவங்களுக்கு வேலை. இதைத்தான் அஸ்வினி வைஷ்ணவ் பதில் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் ராகுல் காந்திக்கு பதில் சொல்ல வேண்டிய அளவிற்கு தள்ளப்பட்டு விட்டது என்ற ஒரு அச்சம் சில பாஜக தலைவர்களிடம் இருக்கத்தான் செய்கிறது. இதனிடையே ராஜ்நாத் சிங்குக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவர் மருத்துவமனையில் சம்பந்தப்பட்டவுடன் அந்த ராஜ்நாத் சிங்கை பார்ப்பதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் போகிறார்கள். இதில் என்ன பாலிடிக்ஸ்? இந்திரா காந்தி அம்மையார் எப்படி சரண் சிங்கை எடுத்து மொராஜி தேசாயை கவிழ்த்தாரோ அந்த மாதிரி கவுக்கணும்னு எண்ணம் போட்டிருக்காங்களா? நரேந்திர மோடி அவ்வளவு பலகீனமானவரா? அவருக்கு மட்டத்தரமா எடை போடுவதா? அதையும் தவிர காங்கிரசினுடைய சோசியல் மீடியா ஹெட் சுப்ரியா ஸ்ரீநாட்டே என்பவர் மிக மிக கேவலமாக நரேந்திர மோடி பேசுவது, எழுதுவது எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. இந்த பிளாஷ் பாயிண்ட் பட்ஜெட் செஷனில் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் நிதிநிலையை சமர்ப்பிக்கும் பொழுது அதை ஸ்தம்பிக்க வைக்க வேண்டும் என்றும்
பல ஸ்ட்ரைக்குகள் மியூச்சுவல் ஃபண்டிலும் ஸ்டாக் மார்க்கெட்டிலும், அதையும் தவிர பொதுமக்களிடையே பாருங்க ஒரு சென்சிட்டிவ் ஏரியா ஒரு 5-6 ஏரியா பார்த்திருக்காங்க. இதெல்லாம் நீட் மாணவர்களுடைய கிளர்ச்சி. அது சுப்ரீம் கோர்ட் நல்லா பார்த்துருக்காங்க. ஃபார்மர்ஸ் அஜிடேஷன். நேற்று டெல்லியில் இருக்கக்கூடிய சிங்கு பார்டரில் அந்த முள்கள் வைத்திருந்த தடைகளை எடுக்க வேண்டும் என்று ஹரியானா ஹைகோர்ட் சொன்னதனால் அதே கலைவரங்கள் அதே டிகாயட் உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. பார்லிமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எம்எஸ்பி எவ்வளவு கொடுத்தா கூட அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. எல்லாம் பஞ்சாப்காரங்க தான் கண்றாங்க. இது நடுவே ஒரு டெல்லி லீக்ஸ் என்ன என்று கேட்டால், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசாங்கம் இரண்டும் தத்தளிக்கிறது. ஒன்று பஞ்சாபமா, டெல்லி அண்ட் பஞ்சாப் போத். பஞ்சாபினுடைய முதலமைச்சர் எனி டைம் ஹி மே ரிசைன், அந்த மாதிரியான பிரஷர் இருக்கிறது. எப்படி கர்நாடகா அரசாங்கத்தில் ஒரு தத்தளிக்கிறதோ, பாருங்க கர்நாடகா அரசாங்கம் எடியூரப்பாவையும் மரியாதைக்குரிய தேவகவுடா அவனுடைய ஜாதியான ஒக்கலிகாவையும் லிங்காயத்தையும் ஏதோ காதல் மோகத்தில் கைது செய்ய வேண்டும் என்று வெறியில் செய்தார் சித்தராமையா. ஆனால் மல்லிகார்ஜுன் கர்கேயோ டி.கே. சிவகுமாரிடம் இருந்து பற்பல உதவிகளை பெற்று அந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படி அவர்களிடையே இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்படி சமயத்திலும் கூட நரேந்திர மோடிக்கு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்று தான் ராகுல் காந்தியினுடைய சதி திட்டம் என்பதைத்தான் நான் ஊர்ஜிதம் செய்கிறேன். தாங்களுக்கு கிடைத்த செய்திகள் கரெக்ட். அதுதான் இதுல ஏதோ ஐபி ரிப்போர்ட் போன்ற விஷயங்கள்லாம் இருப்பதான் சொல்றாங்க. கண்டிப்பாக இருக்கிறது. அது நரேந்திர மோடி வெளியே சொல்லிவிட்டாரே. அதை தவிர அருண், நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு நன்றி தெரிவித்து பேசியதில் 3 முக்கிய புள்ளிகளை பொதுமக்களிடம், தமிழ் மக்கள் வாசகர்களிடம், நேர்களிடம் சரியாக கொண்டு சேர்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். நரேந்திர மோடி பேசியதனுடைய முக்கிய தாற்பயம் என்ன என்று கேட்டால், முக்கிய புள்ளி என்ன என்று கேட்டால், ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வருவதற்கு முன்பாக மே 28ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதிக்குள் நடந்த அந்த 10 நாட்களில் நடந்த ஒரு போராள எண்ணத்தை 400 சீட்டு பார்க் பண்ணிடுச்சுன்னா இவிஎம்ஐ கொளுத்த வேண்டும் என்றெல்லாம் ஆக் லகாதுங்கா என்று ராகுல் காந்தி பேசியதை எல்லாம் ஒட்டு கேட்டு அவர்கள் செய்திருக்கிறார்கள். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் நிறைய இருக்குது அரசாங்கத்திடம். அதையும் பொறுத்து கொண்டு நரேந்திர மோடி மேலும் நடனபாடி போட்டார். 3வது முறையாக வந்தது ராகுல் காந்திக்கு கண்ணில் மிளகாப்பொடி போட்ட மாதிரி ஒரு எரிச்சலை ஊண்டு விட்டது, வயத்தில் எரிச்சல் வந்து விட்டது என்பதுதான் ஒரு குறிப்பு அருண். அதுதான் மெயின் டெல்லி லீக்ஸ். ராகுல் காந்திக்கு சகிப்புத்தன்மை கிடையாது, அவசரவாதி. இது பாருங்க, நரேந்திர மோடி பேசும்பொழுது எதிர்குரல் கொடுத்து மாணிக் தாக்கூர் கூட வாட்டர் கொடுத்தார், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கூட அவ்வளவு பண்ணியும் அவர் பேசப்பட, ஏன்னா இதே மாதிரி நிர்மலா சீதாராமன் பேசும்போது அவர் கரெக்டா பண்ணுவாங்க பாருங்க. அது ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க பட்ஜெட் போது. இதெல்லாம் தான் சதி திட்டு. ஜார்ஜ் சோலே சொல்லி கொடுக்கிறாரோ இல்ல சைனாவில் இருந்து வருகிறதோ ராகுல் காந்திக்கு என்று அவருக்கே ஒரு அரசியல் புத்தி இருந்தாலும் அயல்நாட்டு புத்தியில் தான் அவர் செயல்படுகிறாரோ என்ற சந்தேகங்கள் சில பாஜக தலைவரிடம் வர ஆரம்பித்து விட்டது. அதுதான் டெல்லி லீக்ஸ் வரும். இன்னொரு தகவல் நமக்கு வருவது என்னன்னா, பட்ஜெட்ல நீங்க சொன்னது போல இந்த கேஆஸ்லாம் இருந்தாலும் பட்ஜெட்லயே மத்திய அரசு மோடி கவர்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு தகவல். ஏதாவது மிடில் கிளாஸுக்கு ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது காதுபட தகவல் ஏதாவது வந்துச்சா from the whispers of parliament? ஃபர்ஸ்ட் டைம் இந்த பட்ஜெட் பத்தி திரௌபதி முர்மு தன்னுடைய ஜாயிண்ட் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ல பேசும்பொழுதே அவர் குறிப்பிட்டு விட்டார். ஜனாதிபதி உரையிலே, குடியரசுத் தலைவர் உரையிலேயே பட்ஜெட்டை பற்றி, மகத்துவத்தை பற்றி சொன்னதனால் கண்டிப்பாக ஏழை எளியவர்களுக்கும் மிடில் கிளாஸுக்கு குஷி கொள்வதற்கு தான் அந்த பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டுடைய நிதிநிலை பற்றி 5 கூட்டங்கள் பிரதமரே எடுத்தார், நிர்மலா சீதாராமன். அது தமிழ் மனம் இருக்கிறது. டிவி சோமநாதன் தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆபீசர் தான் அதை எழுதுகிறார். அதற்கு மேலடியாக நிர்மலா சீதாராமன் ஒரு சில தமிழ் பாடல்களையும் அந்த பட்ஜெட்டில் சேர்த்திருக்கிறார். குறைந்தது 5 அல்லது 6 முக்கிய ஏழை திட்டங்கள், ஏழைகளை பணக்காராக்குவத திட்டங்கள். கோஷ்னா பத்ரா என்றால் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ,
பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமான மருத்துவம் என்று சொன்னார்கள். அதுவும் சோசியல் செக்யூரிட்டியாக கேரண்டி கொடுக்க இருக்கிறார். நரேந்திர மோடியினுடைய கேரண்டி என்பது இதுதான். ஆக மொத்தம் அந்த பட்ஜெட் பிரபலமாக இருக்கிறது. பட்ஜெட்டை தவிர முக்கியமான டெல்லி லீக்ஸ் என்ன என்று கேட்டால், மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஸ்ரீநகர் தேர்தலுக்கு முன்பாக ஒரு அதிரடி திட்டத்தை நரேந்திர மோடி மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரும், இன்டெலிஜென்ஸ் பியூரோவும், ரிசர்ச் அனாலிசிஸ் விங்கும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தயாரிப்பதற்காகத்தான். அதுவும் பால்கோட் மாதிரி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன என்று டெல்லியில் பரவலாக பேச முடியவில்லை. போதாத குறைக்கு சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் டாக்டர் ஜெய்சங்கரை ஒரு 2 நாட்கள் முன்பாக பார்த்து பேசி சில ரகசியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆக மொத்தம் ஜூலை, ஆகஸ்ட் இந்த 2 மாதத்தில், குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்பாக ஒரு அதிரடி திட்டத்தை, பட்ஜெட்டை தவிர பற்பல உணர்ச்சி ஊசக்கூடிய திட்டங்களை நரேந்திர மோடி அள்ளி அள்ளி தருவார் என்பதுதான் இங்கே பாசிட்டிவாக இருக்கிறது டெல்லியில். அதுதான் டெல்லி லீக்ஸ். அருண், நான் லாஸ்ட் 2 விஷயத்தோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். நமக்கு சமீபத்துல கிடைத்த தகவல், அது பத்தி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதிமுகவில் ஒரு யூனிபிகேஷனுக்கான குரல்கள் எழுந்திருப்பதாகவும் 6 முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, அதிமுக பொதுச் செயலர் அவருக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும், ஓபிஎஸ், டிடிவி இவங்க எல்லாத்தையும், சசிகலா இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், டிடிவி தினகரன் அவர்கள் இல்லாட்டி கூட சசிகலா, ஓபிஎஸ் அவர்களையாவது சேர்த்துக்கணும், ஏன்னா அவர் தனி கட்சி போயிட்டார், ஓகே இவங்க 2 பேர்த்தையும் ஒரு அரவணைக்கணும், இது மாதிரி பிரிந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தா மட்டும்தான் 2026 நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. கூட்டணியை பத்திலாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், பாஜக வேணும்னு சொல்ல வேணாம், வேண்டாம்னு சொல்ல வேணாம் அப்படின்ட்டு ஒரு 6 பேர் கொண்ட ஒரு முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பேசியிருப்பதா சொல்றாங்க. இந்த தகவல் ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இதுல டெல்லியோட ஹேண்டும் பின்னாடி இருக்கு. திரு வேலுமணி, திரு தங்கமணி மூலியமாக டெல்லியுமே இந்த யூனிபிகேஷனுக்கு ட்ரை பண்றதா ஒரு தகவல். ஒருவேளை யூனிபிகேஷன் நடந்தால் அப்போ கூட்டணிக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், ஒரு கிராண்டர் அலைன்ஸ் அகைன்ஸ்ட் டிஎம்கேக்கு ஒரு பாசிபிலிட்டி இருப்பதாகவும் சொல்றாங்க. இது மாதிரி யூனிபிகேஷனுக்கான மூவ் டெல்லியில் நடக்குதா? கண்டிப்பாக நடக்கிறது. அமித்ஷாவினுடைய ஆணையின் பேர் நடக்கிறது. அமித்ஷாவிற்கு தெரியும் அத்தனை என்னென்ன நடக்கிறது சென்னையில் என்பது. அதை தவிர காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை ஊர்ந்து கவனிக்கிறார்கள். கூடிய விரைவில் செல்வ பெருந்தகையை மாற்றி அதிமுகவிற்கு குஷிப்படுத்த வேண்டும் என்ற அளவிற்கு கூட போகும். அதற்காகத்தானோ என்னமோ அண்ணாமலையினுடைய ரவுடி என்ற ஒரு வார்த்தை மிக மிக பாப்புலர் ஆகிவிட்டது. காங்கிரஸ் ஹெட் குவார்டர்ஸ் 24 அக்பர் ரோட், டெல்லியில். ஆக மொத்தம் செல்வ பெருந்தகை மாறி, செல்வ பெருந்தகை மீதான திரு அண்ணாமலை அவர்களின் விமர்சனம் டெல்லியில காங்கிரஸ் தலைமையகத்திலேயே எதிரொலிக்குது. அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஆமா ஆமா. அதையும் தவிர அவர்களுக்கெல்லாம் ஒரு மனதில் என்ன என்று கேட்டால், செல்வ பெருந்தகை ஃபைல்ஸ் என்று மத்திய உளவுத்துறையினால் சேகரிக்கப்பட்ட சில முக்கிய தஸ்தாவேஜுகளை ஏன் அண்ணாமலையிடம் கொடுத்தது, ஏன் அதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் ஏன் அந்த புள்ளியை நகர்த்தி இருக்கிறார் என்று தெரியவில்லை. நான் இப்பொழுது காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் வருமா என்று மாதிரிதான் டெல்லியில் பேசிக் கொள்கிறார்கள். அதனால் திமுக காங்கிரஸ் பிரேக் ஆகுமா, இதெல்லாம் கூட ஒரு கேள்விக்குறியாகத்தான். பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வர பாசிபிலிட்டி இல்ல. அது போக போகத்தான் தெரியும். ஏனென்றால் எடப்பாடியார் மிக மிக கராராக இருக்கிறார். அதனால்தான் அந்த தங்கமணி, வேலுமணி போன்ற மணிகள் தான் MONEY அல்ல MANI. அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் பொதுமக்களிடம் இருப்பதை தவிர அமித்ஷா கூர்ந்து கவனிக்கிறார், காங்கிரசும் கூர்ந்து கவனிக்கிறது இந்த தமிழக அந்த ஏடிஎம்கே மெர்ஜர் டாக்ஸை பற்றி. இதில் பலாப்பழத்தை வைத்துக் கொண்ட பன்னீர்செல்வம் பிரதிதினம் அமித்ஷாவிற்கு வேண்டப்பட்ட ஒரு எம்பியிடம் மாலை காலையில் 2 முறையிலும் பேசி வருகிறார். அமித்ஷாவிற்கு நடப்பது அனைத்தும் தெரியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுதான் டெல்லி லீக்ஸ். காங்கிரசும் உன்னிப்பாக கவனிக்கிறது. அது திமுகவிற்கு ஒரு மாபெரும் அபாயமணியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், இப்போ திமுக அதானியோட போறதெல்லாம் ராகுல் காந்திக்கு பிடிக்கல. ஒருவேளை நம்ம எடப்பாடி பழனிசாமியுடன் தொடர்பு வேண்டும் என்றால் செல்வ பெருந்தகை நகர்த்தினால் போதும். செல்வ பெருந்தகை ஒரு டிஎம்கே ஏஜென்ட் என்று
மல்லிகார்ஜுன் கர்கே நினைப்பதாக சில முக்கிய காங்கிரஸ் புள்ளிகள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். ரொம்ப நன்றி சார். இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. திருப்பி இன்னொரு டெய்லி லீக்ஸ்ல சீக்கிரம் சந்திப்போம். அதுவரை நன்றி. நன்றி.